அந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய நபர் விடுதலை சிறுத்தை கட்சியில் பொறுப்பில் இருந்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு அவமானமாக இல்லையா? ₹1 ₹2 எல்லாம் 3500 கோடிக்கு மேலே. ஜார்க்கண்ட்ல யார் ஆட்சியில் இருக்கிறா? இண்டி கூட்டணி. இந்த தேசத்திற்கு ஒரு அவமரியாதை இண்டி கூட்டணி ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது. அது உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலும் சொல்கிறேன். எய்ம்ஸ் மருத்துவமனையானது பாருங்க, போதை கலாச்சாரம் தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் ஊடுருவி போயிருக்கிறது. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் அந்த நபருடன் தொடர்பில் இருக்கிறார்கள். அந்த நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பிலும் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய நபர் விடுதலை சிறுத்தை கட்சியில் பொறுப்பில் இருந்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு அவமானமாக இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நிர்வாகி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகி ஒரு போதைப் பொருளை, அது பல்லாயிரம் கோடி ரூபாய், ₹1 ₹2 எல்லாம் 3500 கோடிக்கு மேலே போதைப் பொருள் கடத்தி இருக்கிறார்கள். இது இன்னும் அவங்கள அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொழுது, இன்னும் அவர்களிடத்தில் தீவிர விசாரணை செய்யும் பொழுது இன்னும் எவ்வளவு கடத்தி இருக்கிறார்கள் என்பது கூட தெரிய வரும். இல்லை போதைப் பொருள்கள் தான் கடத்தினார்களா, இல்லை தேச விரோத செயல்களில் ஈடுபட்டார்களா, ஆயுத கடத்தலில் ஈடுபட்டார்களா, இந்த தேசத்திற்கு எதிராக செயல்பட்டார்களா என்பதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நீக்கப்பட்ட அந்த நிர்வாகியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அந்த நிர்வாகியும் பிடித்து விசாரிக்கும் பொழுது இந்த உண்மைகள் தெரிய வரும். அதுவும் அவர்கள் விசாரிக்கப்பட்டு இந்த பணப்பரிமாற்றம் அல்லது யாராருக்கு போயிருக்கிறது, அந்த பணப்பரிமாற்றம் அவர்களிடத்திலிருந்து வேறு யாராவது முக்கியமான நபர்களுக்கு போயிருக்கிறதா என்பதெல்லாம் குறிப்பாக அந்த என்சிபியினுடைய விசாரணையில் தான் இதெல்லாம் தெரிய வரும். அதனால் அந்த நபர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களை கைது செய்யும் பட்சத்தில் மற்ற உண்மைகளும் வெளிவரும் என்று தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அங்கே பிடிச்சிருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அந்த வழியாக கடத்துறான்ல அந்த திமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி, அதை அங்கே கடத்தலை பிடிச்சிருக்கிறாங்க. குஜராத் அரசாங்கம், குஜராத்தில் இருக்கிற அவர்கள் விழிப்போடு இருந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் நிர்வாகி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி கடத்துகின்ற பொருட்களை அங்கு பிடித்திருக்கிறார்கள். ஏங்க துறைமுகம் அந்த துறைமுகம், ஆனால் எங்கே பிடிச்சிருக்கிறார்கள் அதுதான் நீங்கள் பார்க்கணும். அந்த அதிகாரிகள், அதே துறைமுகத்தில் இருக்கிற சுங்கத்துறை அதிகாரிகள், அதே துறைமுகத்தில் பணியாற்றுகிற ஊழியர்களுடைய உதவியோடு தான் அதை பிடிச்சிருக்கிறார்கள். ஜார்க்கண்ட்ல யார் ஆட்சியில் இருக்கிறா? இண்டி கூட்டணி. காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை சேர்த்த இந்தி கூட்டணியில் தான் அங்கே ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு அந்த ஸ்டேட்டினுடைய ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது அந்த இண்டி கூட்டணியில் இருக்கிற அந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சேர்ந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அவர்கள் இந்த தேசத்திற்கு ஒரு அவமரியாதை இண்டி கூட்டணி ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அடுத்து வேற யாராவது கேட்குங்கண்ணா. இன்றைக்கு பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது. அது உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலும் சொல்கிறேன். எய்ம்ஸ் மருத்துவமனையானது, கல்லூரியானது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் பத்திரிகையில் போடுங்க. நன்றி. தெரியலண்ணா, எனக்கு தெரியலண்ணா அவர் எங்கே பார்த்து பேசினாருன்னு. நன்றி. இல்லை, பிரதமர் அனைவரையும் சந்திக்கிறாரு. அதில் யாரும் சந்திக்கிறாங்க, அவங்க தனிப்பட்ட முறையாக கூட இருந்திருக்கலாம். எனக்கு தெரியாதுன்னு தான் நான் முதலே சொல்லியிருக்கிறேன்ப்பா.